ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். 2025 ராகுக்குண்டான பயிற்சிக்குண்டான பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து அடியனுடைய வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்பொழுதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம என்ன பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஆழ்ந்த ஒரு நோக்கத்தோடு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அதாவது பாருங்கள், கும்பத்தில் யாருக்கு சூரியன் இருக்கோ, பொதுவாக ஒரு விஷயம் பாருங்கள், ராகுவோட பயிற்சி என்பது எப்பவுமே யாருக்கும் நல்லது செய்யாது. அதாவது ராகு என்பது கோச்சாரத்தில் மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டுமே நன்மை செய்யும், மற்ற விஷயங்களுக்கு நன்மை செய்யாது. அதை மட்டுமே புரிஞ்சு கொண்டால் போதுமானது. அடுத்து பாருங்கள், இந்த கும்பத்தில் யாருக்கு சூரியன் இருக்கோ அந்த கிரகத்து மேலே தான் இந்த 2025 ஏப்ரலில் ராகுங்கிற கிரகம் பயிற்சியாகி இந்த சூரியன் மேலே வராரு. அப்போ சூரியன் மேலே ராகுங்கிற கிரகம் வரும் பொழுது தந்தைக்கும் மகனுக்குள்ள உறவுகள் பாதிக்க ஆரம்பிக்கும். அது போக திருமணம் ஆணாக இருந்தாங்க அப்படின்னா மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையே உண்டான கசபலுக்கு உண்டான பிரச்சனைகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். அந்த காலகட்டங்களில் ஜாதருக்கு நடக்கக்கூடிய தசை அல்லது புத்தியோ ராகுவோட திசையோ ராகுவோட புத்தி இருந்துச்சுன்னா கூடுதல் பிரச்சனை கொடுக்கும். யாருக்கு? மகனுக்கும் தந்தைக்கு பிரச்சனை கூடுதல் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுபோக மாமனாருக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை அதிகமாக கொடுக்கும். அவங்களுக்கு ராகுடைய திசையோ புத்தியோ இல்லாமல் இருந்துச்சுன்னா பிரச்சனைகளை குறைச்சி கொடுக்கும். அப்போ இந்த ஜாதரை பார்த்துட்டிங்கன்னா ராகுக்கு உண்டான தேவதையான தெய்வங்களை வழிபாடு பண்ணும்பொழுது பிரச்சனைகள் குறைஞ்சி இருக்கும். அதாவது காளி சமண தெய்வங்களை வழிபாடு பண்ணுறதும், அதுபோக சமயபுர மாரியம்மனுடைய தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும், அதுபோக இஷ்டப்பட்ட மாரியம்மனுடைய வழிபாடும், அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் மாரியம்மன் இருப்பாங்க, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி தெய்வங்களோட வழிபாடு பண்ணும்போது பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும்.